இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் என் சமுதாய சொந்தங்கள் எல்லாத்துக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்கள். இன்றைக்கும் ரொம்ப மிகச்சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளையை ஆரம்பித்து வச்சு அதோட தலைவராக இருந்து அதை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இப்போ அதை ஐயா மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதே மாதிரி அவர் ஆரம்பித்து வைக்கிற இந்த வால்மீகி அறக்கட்டளை கண்டிப்பாக நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை செய்யுங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் வேண்டாம். ஐயாவை நம்ம அறக்கட்டளையை திறந்து வைக்கிறதுக்காக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இங்கே அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னை பற்றி ஒரே ஒரு வரி கூறிக்கொண்டு நான் அமர உள்ளேன். மிகவும் காலதாமதம் ஆகிவிட்டது. நமது வீட்டை, நமது குடும்பத்தை நாம் உயர்த்தினா நம்ம வீடு உயரும். வீடு உயர்ந்தால் நம் சமுதாயம் உயரும். சமுதாயம் உயர்ந்தால் இந்த நாடு உயரும். இந்த சுலாகத்தை முன்வைத்து கவுண்டர் ஐயா அவர்களின் வாரிசு மருத்துவர் ஐயா அவர்களின் வழி நடத்துதலின் பேரில் நாம் சென்று பல வெற்றிகளை குவிக்க உள்ளோம் என்று கூறிக்கொண்டு நான் என்னுடைய சிறு உரையை முடித்துக்கொள்கிறேன். என்னுடைய வரலாற்று நூல்கள் 2 நூல்கள் இப்பொழுது நான் முதல் களப்பிலர் போர் எனும் ஒரு நூலை வெளியிட்டேன். களப்பிலர் போர் என்றால் கன்னட வேட்டுவர்களுக்கும் தமிழ் வேட்டுவர்களுக்கும் நடந்த ஒரு பேர். அது வீரப்பூரிலே ஒரு நடந்த அந்த கலப்பர யுத்தத்திலே தலையநாடு என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்திலே வெற்றி பெற்றது தமிழ் வேட்டுவர்கள், வீழ்ந்தது கன்னட வேட்டுவர்கள். இதுக்கு அன்னமார் வழிபாடு என்று பெயர். அன்னமார் வழிபாடு உள்ள அன்னமார் கோயில்கள் இன்றும் வேட்டுவர்களுடைய கண்ட்ரோலில் நம்மளுடைய தமிழகம் முழுதும் பரவி இருக்கிறது. அதனுடைய வரலாறை மறைத்து கதைகளாக சொன்னால் கதைகள் என்றும் கதைகளாகத்தான் இருக்கும். நாம் வரலாறு படைக்க வந்துள்ளோம். வரலாறு படைப்போம். நமது மருத்துவர் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் முதலாக கொடிவேரி அணை கட்டிய, அதாவது குடகமலையை ஆண்ட, ஊட்டியை ஆண்ட நமது கொங்கால்வான் செம்பவேட்டுவன் அவர்கள் கொடிவேரி அணைய கட்டினுடைய வரலாற்றினுடைய புத்தகங்கள், முதல் புத்தகம், 2வது புத்தகம் வடகொங்கை ஆண்ட வேட்டுவர் ராஜாக்கள் என்பதில் தலையநாட்டு வரலாறு, தலையூர் காளி, தலையூரான் படைகள், இது எல்லாம் எப்படி இருந்து அந்த நாடு எப்படி ஒவ்வொரு ஊராக பீஸாக போச்சு, நாயக்கர் காலத்தில் எப்படி சின்னாமணப்படுத்தினாங்க, வீரப்பொருளை இன்றைக்கி வேட்டுவர்களே இல்லாத அளவுக்கு என்ன நடந்தது, நாயக்கர்கள் வேட்டுவ பாளையக்காரர்களை எப்படி இடப்பெயர்ச்சி செய்தார்கள், நம்மளது வீரப்பூரில் இருக்கிற வேட்டுவ பாளையக்காரர்கள், ஈரோட்டில் இருந்த வேட்டுவ பாளையர்கள், சத்தியமலத்தில் இருக்க வேட்டுவ பாளையக்காரர்கள் எல்லாம் நாயக்கர் பாளையக்காரர்களை கொண்டு வைத்ததினால் நாயக்கர்களுக்கு வேட்டுவ பாளையக்காரர்கள் ஆதரவு கொடுக்காதனால் நாயக்கர்களுடைய ஆட்சி அத்தோடு முடிந்தது. அதே மைசூர் படையெடுப்பினுடைய படையெடுப்பில் வேட்டுவ பாளையக்காரர்களை இதனுடைய தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் வெள்ளைக்காரன் தமிழகத்தில் உள்ளுக்குள்ளே பூந்திருக்க முடியாது. அவ்வளவு சின்னாவண்ணப்படுத்தி நாம் முதல் அரசு கண்டதே வேட்டு அரசு தான் தமிழகத்தில். இந்த தமிழகத்தில் கண்ட வேட்டு அரசு தான் உலகம் முழுதும் அரசியல் நாகரிகத்தை கண்டு கொடுத்தவர்கள். இன்றைக்கி கன்னடத்தில் இருக்கிற கன்னட வேட்டுவன் இன்று 15 எம்எல்ஏ, 20 எம்எல்ஏ, 2 மினிஸ்டர், 3 மினிஸ்டர் இருக்கிறான். ஆந்திராவை, அதாவது தொண்டை மண்டலத்தை ஆண்ட பல்லவ மன்னர்கள்லாம் ஆந்திரா வேட்டுவர்கள். அவங்க எல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு வருவானுங்க, எல்லாம் வேட்டுவது தான். மொழிவாரி ராஜ்யத்தில் நாம் பிறந்த இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறானுங்க, நல்லா நிதி பண்ணிக்கிறாங்க. நாம் ஊராண்டோம், குறுநில மன்னர்களாக இருந்தோம், சேர சோழ பாண்டிய வேந்தர்களாக இருந்து இந்த பாரத கண்டத்தை ஆழ்ந்தோம். எல்லா நாட்டுகளுக்கும் சென்று நாம் நம்மளுடைய நாகரிகத்தை பரப்பினோம். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லி வருகிறேன். நமது ஆய் நாட்டை எயினன் என்றாலே வேட்டுவன் தான்.
ஆயைனன், ஆய் அண்டிரன், ஆய்வேல் இவர்களெல்லாம் ஆய் நாட்டை ஆண்டார். அந்த ஆய் நாட்டிலிருந்து தோன்றிய ஒரு பெண், தமிழ் பெண் செம்பவளம் என்கிற பெண் கொரிய நாட்டுக்கு சென்று கொரிய நாட்டையவே ஆண்டான். எப்போ? சங்க காலத்தில் ஆண்டு 4000-5000 தமிழ் சொற்களுக்கு மேலே இன்றைக்கி கொரிய மொழியில் உள்ளது. அப்பா என்றால் கொரிய மொழியில், தமிழ் மொழியில் இருக்கிற அப்பா என்ற வார்த்தை தான் கொரிய மொழியிலும் இருக்கிறது. அம்மாவுக்கு அம்மா இருக்கிறது, நானுக்கு நான் இருக்கிறது. இப்படியே 4000 தமிழ் சொற்கள் கொரியாவிலேயே பரப்பி விட்டுருக்கிறார்கள். உலகம் முழுதும் தமிழர்கள். உலகத்தில் எடுத்துட்டிங்கன்னா சேலங்கிறது மாத்திரம் உலகத்திலேயே 30-40 இடத்துல சேலங்கிற ஊர் இருக்குது, பழனிங்கிற ஊர் இருக்குது. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஊர்களில் எப்படி வெளிநாட்டுக்கு போச்சு? நம்மளது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே அமெரிக்காவிலேயே பலாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே கலிபோர்னியாவில் ஈஸ்வரன் கோயில் கலிபோர்னியா மலையிலேயே கட்டி வச்சான். யார்? செவிந்தியர்களுக்கு எல்லாமே இருந்து உலகம் முழுதும் நாகரிகம் படைத்தவன், அரசியலை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த வேட்டுவன். வேட்டையாடுவனெல்லாம் வேட்டவன் கிடையாது. வேட்டை ஆயுதத்தை போர் ஆயுதமாக மாற்றி அரசு அமைத்தவன் தான் வேட்டுவன். அந்த வேட்டுவர் படையில் தான் விற்படை, வேல்படை, கவனப்படை, கல்லெறி கவனப்படை. இந்த கவனப்படையை சங்க காலத்திலேயே 1810 சேர மன்னர்கள் எல்லாம் மாட்டிப்படுத்தவர்கள் இந்த கொங்கு வேட்டுவ குறுநில மன்னர்கள். அதே கவனப்படை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நம்ம தமிழகத்தில் ஊடுருவும் போதெல்லாம் நம்மளுடைய கொங்கு வேட்டூரனுடைய கவனப்படை ஆங்கிலேயரின் பீரங்கி படையவே தோற்கடித்தது. எவ்வளவு வழிபட! அதனால் கவுன் படை வைத்திருந்தங்காட்டித்தான் அது கவுண்டனான. உலகத்தில் முதல் கவுண்டன் வேட்டுவனை தவிர வேறு எவனும் கவுண்டன் கிடையாது. இன்றும் கஜெட்டில் எடுத்திருந்தால் வேட்டு கவுண்டன் கொடுத்தா வேட்டு கவுண்டன் இருக்குது. அதனால் ஐயா சந்திரசேகர் ஐயா சொன்னபடி நாம் வேட்டுவன் என்று சொல்வதை விட வேட்டுவ கவுண்டன் என்று சொல்லி பெருமை பெறுங்கள். என்னுடைய கொங்கால்வான் புத்தகம் திங்களூரில் கீதா அம்மர்களின் பரிசளிப்பு விழாவில் பள்ளி மாணவர்களுக்கும் அப்பரிசளிப்பள்ளியில் வந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் இலவசமாக அந்த புத்தகத்தை அளிக்கலாம் என்றுள்ளோம். அதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். தலையநாட்டு வரலாறை கரூரிலே வைத்து கவுண்டர் மருத்துவ ஐயா அவர்கள், கவுண்டர் ஐயாவினுடைய வாரிசு அவர்களெல்லாம் வைத்து நாங்கள் வால்மீகி வரலாற்று பேரவை என்று ஒன்று வைத்துள்ளோம். நாங்கள் பயன்பட்டு அந்த புக்கையும் ஆயிரக்கணக்கான புக்குகளை மாநாட்டிலேயே பள்ளி மாணவர்களுக்கு குறிப்பாக பரிசளிப்பு விழாவிலே அந்த புக்கையெல்லாம் கொடுத்து நம்மளுடைய நாகரிகங்கள், நம்மளுடைய அரசியல் வரலாறுகள், நாம் படைத்த சாதனைகள், உலக நாட்டையவே திரும்பி பார்க்க செய்த வேட்டுவன் இன்றைக்கு ஒரு சீட்டும் கூட இல்லாத. அதைத்தான் மருதூர் ஐயர் சொன்னார்கள், நாம் அரசியல் காலெடுத்து வைக்க வேண்டும், நாம் இழந்த உரிமையிலெல்லாம் மீட்க வேண்டும், நம்மளுடைய வரலாற்றையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும், நாம் அரசியலை எழுச்சி பெற வேண்டும் என்று குறிப்பாக நமது வேட்டுவ சிங்கங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறு உரையை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். வணக்கம்.